சூப்பரான பிங்க் ஸ்டேஷ்னரி செட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பென்சில் செய்ய போகிறதுனால ஒரு A4 ஷீட் சைஸ் பிங்க் சார்ட் ஒன்று வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு சின்னதாக வந்து நம்ம சைடில் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு எண்டில் மட்டும் நம்ம ஃபெவிகாலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு எண்ட் ஆஃப் த பென்சிலை எடுத்து அதில் வந்து நம்ம இப்போ ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரோல் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பென்சில் வந்து லைட் பிங்க் கலரில் நான் ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டார்க் பிங்க் கலர் கிளிட்டர் டேப்பை எடுத்து இதில் நடுவில் விட்டு வச்சுருக்கிற அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து ரோல் பண்ணி வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பென்சில் பார்க்கவே டபுள் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தோடனே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பென்சிலுக்கு ஒரு டாப்பர் செய்யலான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு அட்டையில் வந்து பார்பி இருந்தது. அதுக்கு மேலே அந்த டேப் வந்து ஸ்டிக் பண்ணி அது வந்து ஒரு ஸ்டிக்கர் டைப்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதை வந்து ஒரு டபுள் சைட் டேப்பை வந்து இது எடுத்து இந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த பென்சிலை ஸ்டிக் பண்ணலாம். அப்போ ஸ்டிக் பண்ணும்போது நம்ம பென்சிலுக்கு டாப்பர் கிடைக்கும். இந்த பென்சில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா வந்து ஷார்ப்னர் தான். ஷார்ப்னரை நம்ம வந்து இன்றைக்கி சிம்பிளாக செய்யாமல் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக செய்யலாம். நம்ம கடையில் எல்லாமே வந்து அப்படியே ஷார்ப் பண்ணோடனே அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு அந்த டஸ்ட் எல்லாமே சேவ் ஆகிற மாதிரி தராங்க. அது மாதிரி இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு டிக்டாக் பாக்ஸ் வந்து பழசு ஒன்று எடுத்திருக்கேன். அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ப்னரை எடுத்து அதில் ஃபெவிபாண்ட் போட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இந்த டிக்டாக் பாக்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டிக் பண்ணோடனே அதோடைய ஹோல்ஸ் வந்து நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பிங்க் கலர் ஷீட்டில் வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த ஷார்ப்னர் எல்லாத்துமே வந்து பிங்க் கலரில் வந்து நான் கவர் பண்ணுறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் பென்சிலுக்கு எடுத்த சார்ட்டை எடுத்து இதோடைய இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுத்து இது ஃபுல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து நம்ம அதை ஃபோல்டு பண்ணி அதோடய சைஸையுமே சரியாக வந்து மெஷர் பண்ணி இதை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை கவர் பண்ணிட்டோடனே வந்து இந்த பிங்க் கலர் வந்து நம்மளுக்கு வேணுன்றதால நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பென்சிலுக்குமே ரீச்சாக இருக்கும். நம்ம இன்றைக்கி செய்கிறது எல்லாமே வந்து பிங்க் கலரில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா இது பிங்க் ஸ்டேஷ்னரி செட்டால் அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். நீங்கள் உங்களோட கலர் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான். அது உங்களுக்கு இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மூடியில் வந்து டார்க் பிங்க் கலர் கிளிட்டர் டேப் எடுத்து இந்த மூடியில் ஃபுல்லாத்துமே வந்து கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷார்ப்னர் எழுதிக்கலாம். அப்போ இன்னுமே பார்க்க கொஞ்சம் நீட்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை எடுத்து நம்ம பென்சில் பக்கத்தில் வச்சிடலாம். இப்போது நம்ம ஷார்ப்னருக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து எரேசர் தான் செய்ய போகிறோம். எரேசர் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்னதாக பிங்க் கலர் எரேசர் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒயிட் எரேசர் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிங்க் எரேசரை வந்து நம்ம ஒரு கலர் ஷீட்டை வச்சு வந்து ஃபுல்லாகவே ரோல் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த எரேசரை வந்து நான் வந்து அந்த சார்ட்டை வந்து கட் பண்ணி அதோடைய சைஸ்க்கு கரெக்டாக மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்துட்டு பெருசாக இருந்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதனால் கரெக்டான அளவு நம்மளுக்கு தெரியறதுக்காக இந்த அட்டை மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே நீட்டபுளாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதோடைய அளவுக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஃபெவிகாலை போட்டு நல்லா ரோல் பண்ணி வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து பார்க்க ரொம்பவே சிம்பிளாக இருந்ததுனால ஒரு எக்ஸ்ட்ரா டிசைன் ஒன்று தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நடுவில் வந்து பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் கிளிட்டர் டேப்பை எடுத்து இதோடைய நடுவில் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த எரேசருமே இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பிங்க் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய போகிறது ஸ்கேல் தான். ஸ்கேல் செய்கிறதுக்கு கார்ட்போர்டு ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து பிங்க் கலர் ஒரு கலர் பேப்பர் எடுத்து ஃபுல்லாகவே வந்து அதை கவர் பண்ணிக்கிட்டுங்க. கவர் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றிய டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து எதுக்கு ரொம்ப ஸ்பீட் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லைனா லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுன்றதால தான். இப்போ பாருங்கள், நான் வந்து டேப் மேலே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் ஷைனிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய போகிறது ஸ்டிக்கி நோட்ஸ். ஸ்டிக்கி நோட்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட் பேப்பரில்
நீங்கள் வந்து ஃபெவிகால்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்டாக வராது. ஃபெவிஸ்டிக் தான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ்க்கு கரெக்டான ஒர்க்கம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த சார்ட் பேப்பரில் ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை இந்த மாதிரி வந்து அமுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம சேர போகிறது நோட்டு. நான் இது ஏற்கனவே செஞ்சுட்டேன். இருந்தாலுமே உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன் பாருங்கள். அது இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டார்க் கலர் கிளிட்டர் டேப் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த நோட் ஃபுல்லாத்தையுமே வந்து பிங்க் கலர் சார்ட் பேப்பரில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அவள்தாங்க. இப்போ நம்மளோட பிங்க் ஸ்டேஷ்னரி செட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பென்சில் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ஷார்ப்னரில் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சீவி பார்த்ததில் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த சீவி உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி தான் வந்துருந்து. அதை ரிமூவ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபுல் டஸ்ட்டுமே நம்மளுக்கு அழகாக வந்துருந்து. இப்போ பாருங்க, உங்களுக்கு கீழே கூட நான் காட்டுறேன் பாருங்கள் கொட்டி. ஸோ இந்த மாதிரி அதோட டஸ்ட் எல்லாமே வந்தது. இந்த ஷார்ப்னரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பென்சிலுமே கூட அழகாக நம்மளுக்கு வந்து சீவி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறது வந்து ஸ்மால் நோட் தான். இப்போ நோட்டில் உங்களுக்கு வந்து இந்த பென்சில் வச்சு வந்து எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது பாருங்கள், நம்ம உபேஜாஸ் கிராஃப்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், நான் எழுதும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம எரேசர் டெஸ்ட் பண்ணலாம். எரேசர் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே ஒட்டிச்சு. நான் ஒட்டிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாகவே ஒட்டிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டிக்கி நோட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல் தான். ஸ்கேலை வச்சு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லைன் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டேன், நல்லா சூப்பராக இருந்தது. 3 சென்டிமீட்டருக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம பிங்க் ஸ்டேஷ்னரி செட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.